மலையாளத்துல முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தர் தாங்க துல்கர் சல்மான். இவரும் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஓ காதல் கண்மணி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா தமிழுக்கு வந்தாரு. அதுக்கப்புறமா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை தமிழ்லையும் கொடுத்திருந்தாருங்க. கடைசியா இவரோட நடிப்புல பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு மெகா ஹிட் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஆனா தமிழ்ல இன்னுமே அவர் பாத்தீங்கன்னா தனக்கான இடத்த பிடிக்கலன்னு தாங்க சொல்லணும். மலையாளத்துல என்னதான் டாப்பா இருந்தாலும் தமிழ்ல ஒரு சில படங்கள் அவருக்கு ஃபிளாப்பா தான் கொடுத்துச்சு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு மிகப்பெரிய 2 திரைப்படங்களை துல்கர் சல்மான் மிஸ் பண்ணி இருக்காரு. ஆனா அந்த படத்தை மிஸ் பண்ணது ரொம்பவே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலரும் சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2. இந்த படத்துல சித்தார்த் நடிச்சிருந்த கதாபாத்திரத்துல முதல்ல துல்கர் சல்மான் தாங்க நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில காரணங்களால நடிக்க முடியாம போயிடுச்சு. இன்னொரு படம் பாத்தீங்கன்னா சமீபத்துல கமல்ஹாசனுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன தக் லைஃப் திரைப்படங்க. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா கால் சீட் பிரச்சனை காரணமா இந்த படத்துல இருந்து விலகினாரு. கூடவே ஜெயம் ரவியும் நடிக்கிறதா இருந்துச்சு. கடைசியில அவராலையும் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சிம்பு நடிச்சாரு. நல்ல வேலை நம்ம துல்கர் சல்மான் இந்தியன் 2லயும் தக் லைஃப்லயும் நடிக்காம இருந்ததே நல்லது அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் கருத்து மழையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூர்யாவோட நடிப்புல சுதா கொங்காராவோட இயக்கத்துல உருவாக இருந்த படம் தான் புறநானூறு. இந்த படத்துலயும் துல்கர் சல்மான், ஃபகத் பாசில்லாம் நடிக்கிறதா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சூர்யாவே இந்த படத்துல இருந்து விலகினதுக்கு அப்புறம் துல்கர் சல்மானும் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. ஃபகத் பாசிலும் விலகிட்டாரு. இப்ப புறநானூறு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பேரையே மாத்தி பராசக்தி அப்படின்ற பேர்ல சிவகார்த்திகேயனை வச்சு சுதா மேம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலயும் துல்கர் சல்மானால நடிக்க முடியாம போயிடுச்சுங்க.